ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நேற்று நைட்லேருந்து ஒரே நெஞ்சு வலி, இந்த கை வலி, நெஞ்சு வலி, பயந்துட்டேன். அப்புறம் காலையில் வரையும் ஒரே வலி. சரி, சுடு தண்ணி குடிச்சு பார்த்தேன், அப்புறம் சீரக தண்ணி குடிச்சு பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், காலையில் சரியாயிடும்னு நினச்சா காலையிலும் ஒரே வலி. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட்டில் ஹார்ட் டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போகணும் காஞ்சிபுரத்தில். அங்கே போகும்போது அவர் வந்து இசிஜி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசிஜி எடுத்தாங்க, எக்கோ எடுத்தாங்க. எடுத்து பார்த்துட்டு நார்மல் தான்மா, எதுவுமே யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார், பின்னாடி கழுத்தில் வந்து நரம்பு வந்து நசுங்கிட்டு இருக்குதான் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். இது வந்து எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்து முடி பிடிச்சி அடித்து முதுகுலேயே குத்தி எனக்கு வந்து அந்த வலி அது வந்து இப்போ காட்டுது. அப்போ அடிச்சிச்சது உதவாங்கன்ட்டு இதெல்லாம் இப்போ அது நான் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் என்னால் ஒரு சின்ன வலின்னா கூட தாங்க முடியாது. அதேமாரி அப்போல்லாம் வந்து கண்டினியூவாக வாமிட் வரும் பாருங்கள், கண்டினியூவாக வந்துக்கினே இருக்கும். சாரிடன் மாத்திரை வாங்கி போட்டால் தான் நிற்கும். அதே மாத்திரையை வாங்கி போட்டு அந்த சாரிடன் மாத்திரை போட்டால் மட்டும்தான் நிற்கும். அதுக்கு 1க்கு 2 மாத்திரை போடுவேன். இது இப்படி தான் இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு ரொம்ப பெருசாகிட்டு எப்படி சொல்கிறது, இந்த சைடு ஃபுல்லாகவே கை கால் வந்து மரத்துக்குச்சு எனக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கை கால் வந்து மரத்துக்குச்சு. அது அந்த தலைவலி வந்ததுக்கான காரணமே இதனால தான். கை கால் வந்து மரத்துக்குன்னு பலூனில் தண்ணி ஊற்றி வச்ச தழுக்குன்னு ஒரு மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். உணர்ச்சியே இருக்காது எனக்கு கை காலில். பயந்து போயிட்டு அப்புறம் போய் ஸ்கேன் எடுத்தோம். தலைக்கு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த இடத்த போயிட்டு அவங்க நரம்பியல் டாக்டர் தான் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து டிப்ரெஷனாக இருக்கீங்க, இந்த டேப்லெட் சாப்பிடுங்கன்னு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் போட்டதும் எனக்கு வந்து கட்டியாக ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டேன். நாங்கள் இன்னொரு டாக்டர்கிட்ட போகும்போதும் அவர் பேர் வந்து ஹரிஹரன் சார், அவரும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்காங்க. அவங்க வந்து நரம்பியல் ஸ்பெஷலிஸ்ட். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டோம். அவங்கக்கிட்ட போகும்போது தான் அவங்க ஒரு டெஸ்ட்டு எடுக்க சொன்னாங்க, நரம்பு டெஸ்ட்டுன்னு. அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 2500 ரூபா. அந்த டெஸ்ட்டு மட்டும் கொஞ்ச நேரத்தில் தான் எடுக்கிறாங்க. சும்மா கரண்ட்டு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த டெஸ்ட்டு எடுத்து பார்த்ததுல தான் எனக்கு வந்து கழுத்தில் பிரச்சனை இருக்குது. நான் ஒரு தடவை வண்டியில் போகும்போது வேறு விழுந்துட்டேன். அது வேறு, கழுத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, கழுத்தில் பிரச்சனை இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கை கால்லாம் மரத்துக்குது அப்படி சொன்னாங்க. இதுதான் அது புக்கு போட்டு இந்த டேப்லெட் வந்து சாப்பிட்னு இருக்கேன் நான். எனக்கு மாத்திரை போடாமல் என்னால் தூங்க முடியாது, மாத்திரை போடாத எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு வேலைக்கு சாப்பிடலைன்னா கூட, அப்போல்லாம் 3 நாள் 4 நாள்லாம் சாப்பிடாம இருந்திருக்கேன். ஆனால் இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடலைன்னா கூட கை காலெலாம் குத்த ஆரம்பிச்சிட்டு மறுத்து போகுது. அதனால் கம்பல்சரி சாப்பிட்டு மாத்திரை போட்டுடணும். அதேமாதிரி நைட்டுக்கு தூக்கம் வராதுக்கும் மூளைக்கு மாத்திரை கொடுத்துருக்குறாங்க தூங்க சொல்லி. அந்த டேப்லெட் போட்டுன்னு இருக்கேன். மாத்திரையால் தான் என் உயிரே போய்க்குது. இசிஜி எடுத்தது இது, இசிஜி இது இன்றைக்கி பார்த்தது. அந்த முன்னாடி காமிச்சது வந்து இந்த டேப்லெட் தான் நான் சாப்பிட்ருக்கேன். டாக்டர்கிட்ட போயிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோமா, எனக்கு வந்துட்டு இந்த ஒரு சாமான் தேய்க்க முடியாது, பாத்திரம் கழுவ முடியாது, துணி உட்காந்து துவைக்க முடியாது, பெருக்கம்னா கை மறுத்துக்கும். மாத்திரை இருந்தால் மட்டும்தான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த மாத்திரை இல்லைன்னா நான் அவ்வளோதான்.
பண்ண முடியாது. பார்க்குறவங்களுக்கு இந்த பொண்ணு நல்லா இருக்குது அப்படின்னு தான் தோணும். ஆனால் நான் இவ்வளோ கஷ்டம், என் உடம்புல பிரச்சனை, இந்த மாத்திரைங்களை சாப்பிட்டு ஏதோ மாதம் மாத்திரைக்கே வைக்கணும் அந்த மாதிரி ஆகிடும். ஹாஸ்பிட்டலுன்னு போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் சரியாச்சுன்னு பார்த்தேன். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஆகிடுச்சா. இப்போ போயிட்டு அந்த சார் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் போய் அந்த டாக்டர்கிட்டயே கன்சல்ட் பண்ணணுமா? இல்லை, ஹார்ட்டு விஷயமாக அந்த வலி வரல, ஹார்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு ஒரு வேளை இதனால் வலி வந்திருக்கும், நீங்கள் போய் டாக்டர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இதாங்க, மாத்திரை போட்டால் மட்டும்தான் என்னால் எதையுமே பண்ண முடியும். இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. அந்த வழியில் ஏதாவது பண்ணிக்கலாம் போல் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் சொல்லி முடிச்சுட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கோசம் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்குன்னு யாரும் கிடையாது, நீங்களாம் மட்டும்தான். கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. என் அப்பா மட்டும்தான் எனக்கு தோணும், வேறு யாரும் கிடையாது. அதை தவிர்த்து நீங்கள் பாவம், அவங்க பயந்துட்டாங்க. என்ன பண்ணுறது? சரி, ஓகேங்க, நிறைய நாள் பேச முடியாது. ஓகே, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். எனக்கோசம் வேண்டிக்கோங்க ப்ளீஸ். பாய்.